ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। नामस्मरणादन्योपायं न हि पश्यामो भवतरणि। वेदोद्धारविचारमते सोमकदा नवसंहरणि। मीनाकार शरीर नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नगरे। मन्थानाचलधारण हेतो देवासुर पालन कूर्माकार शरीर नमो हरं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। भूचोरकहर पुण्यगमूर्ते क्रोधोद्धृत भूदेश हरि। क्रोधाकार शरीर नमो भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। हेमकशिपुतनुधारण हेतु प्रह्लादासुरपालन भू। नरसिंहाच्युत रूप नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। बलिमत भंजन वितत मते पादोद्वय कृत लोक कृति। वटु वेश मनोज्ञ नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। क्षितिपति वंश संभव मूर्ते क्षितिपति रक्षाक्षत मूर्ते। भृगुपति राम वरेण्य नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। सीतावल्लभ दाशरथे दशरथ नंदन लोक गुरु। रावण मर्दन राम नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। कृष्णानंद कृपा जलधि संसारे कमलेश हरे। कालियमर्दन कृष्ण नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। त्रिपुर सती मान विहरण त्रिपुर विजय मादन रूपा। शुद्ध ज्ञान विशुद्ध नमो विबुद्ध नमो हर भक्तं ते परिपालय माम्। राम हरे कृष्ण हरे तव नाम वदामि सदा नृहरे। दुष्ट विमर्दन शिष्ट हरे
கலிதுரகோத்தம வாகனரே கல்கின்கர கரவார நமோ ஹரே பரிபாலய மாம். ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம வதாமி சதா ஹரே. ராம ஹரே கிருஷ்ண ஹரே தவ நாம வதாமி சதா ஹரே. வாசுதேவேந்திர யோகேந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. தத்வபோதோ விதீயதே. ஸ்தூல சரீர அபிமானி ஜீவனாமகம் ब्रह्म प्रतिबिंबं भवति स एव जीवः प्रकृत्या स्वस्मात् ईश्वरं भिन्नत्वेन जानाति. अविद्योपाधि सन् आत्मा जीव इत्युच्यते. मायोपाधि सन् ईश्वर इत्युच्यते. एवं उपाधि भेदात् जीव ईश्वर भेद दृष्टि यावत् पर्यन्तं तिष्ठति तावत् पर्यन्तं जन्म मरणादि रूप संसारो न निवर्तते. तस्मात् कारणात् न जीव ईश्वरयोः भेद बुद्धिः स्वीकार्या. ஜீவன் ஜீவன் என்று பெயருடைய ஒரு தத்துவம் உண்மையிலேயே என்ன என்று ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த ஜீவ தத்துவத்திடத்திலே இருக்கின்ற இரண்டு அம்சங்கள். ஒன்று சேத்தன ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம், பிரகாச ஸ்வரூபம். மற்றொன்று இருப்புத்தன்மை, சத். இந்த இரண்டும் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே அவனால் உணர முடிகிறது. ஆழ்ந்த உறக்கத்துக்கு போனானேயானால் ஆனந்தத்தை அனுபவிக்க. ஆக ஜீவன் என்கின்ற ஒரு தத்துவம் எதன் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது? ஜீவன் என்று சொல்லக்கூடிய தத்துவம் எதன் அடிப்படையிலே சொல்லப்படுகிறது? மனம், சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்திலே பிரதிபலிக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அந்த சைத்தன்யம் மனம் என்ன பண்ணுகிறது? அந்த பிரம்ம சைத்தன்யத்தினுடைய ஒளியை வாங்கிக் கொண்டு எப்படி பிரம்மன் மாயோடு தெரிந்ததை மாயையானது அஸ்தித்தன்மையும் பாதித்தன்மையும் வாங்கிக் கொண்டதோ அதே போல மனம் என்ன பண்ணுகிறது? சித்தனுடைய ஆபாசத்தன்மையை ஒளியையும் இருக்கின்ற இருப்புத்தன்மையும் வாங்கிக் கொண்டு மனமானது உணர்கின்ற தன்மைக்கு வருகிறது, உயிர் பெறுகின்ற தன்மைக்கு வருகிறது. அந்த நான் உணர்வு வருகிறது. அப்பதான் அந்த நான் என்று சொல்லக்கூடியவனை தான் ஜீவன் என்று சொல்றது. ஏன் இந்த நான் ஜீவன் சொல்லப்படுகிறான் என்றால் அவன் ஸ்தூல சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் அபிமானம் கொள்கின்றான். ஒருவேளை இந்த ரெண்டில் அபிமானம் கொள்ளாமல் இருந்தானால் அப்போ அவனுக்கு ஜீவன் என்று சொல்லக்கூடிய பெயர் என்பது இல்லை.
ஜீவனுடைய சொரூபம் பிரம்மத்தினுடைய சொரூபம் தானே தவிர ஜீவனுக்கு என்று தனித்த ஒரு தன்மை என்பது இல்லை. இது இங்கே ஜீவனிடத்தை பார்க்கிறோம். ஜீவன் என்று சொல்லக்கூடியவன் காரண சரீரத்தோடும் சூக்ஷ்ம சரீரத்தோடும் இருந்து கொண்டு அதிலே பிரதிபலிக்கக்கூடிய சித்தினுடைய தன்மையானது சிதாபாசமாக வெளிப்பட, அப்போ அந்த சிதாபாசத்தோட கூடிய அந்த உணர்வு தத்துவம் ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து அபிமானித்துக் கொண்டு தன்னை ஈஸ்வரனை விட்டு வேறானவனாக பார்க்கிறது. ஆனால் உண்மையிலேயே ஜீவனுடைய சொரூபம் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் தான். பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. உணர முடியாமல் இருக்கிறேனே என்றால் அதுக்கு காரணம் அவித்யா உபாதி. அறியாமை என்பதை உபாதியாக கொண்டு அந்த உபாதி என்ன பண்ணுகிறது? தன்னுடைய தோஷத்தை இல்லாத ஒன்று இடத்திலே தன்னுடைய இருக்கின்ற தன்மையை நீங்க உடனே கேட்கக்கூடாது. இந்த உபாதிக்கு எங்க இருந்து தோஷம் எல்லாம் வந்தது, யார் இந்த தோஷத்தை கொடுத்தார்கள் என்றெல்லாம் கேட்கக்கூடாது. காரணம் அது அனாதி சொல்லிட்டோம், உண்மையிலே இல்லாத ஒன்று. ஆனால் இப்போது நாம் விளைவை பார்த்தோமே, நாம் காரணத்துக்கு போயாகும். அதுதான் விளைவை கொண்டு காரணத்தை நான் யோசிக்கிறேன். மரம் என்று ஒன்று இருந்தால், கிளைகள் என்று ஒன்று இருந்தால், இலைகள் என்று இருந்தால், பூ என்று இருந்தால், காய் என்று இருந்தால், கனி என்று இருந்தால், இவைகளெல்லாம் தோன்ற வேண்டுமானால் அதற்கு கட்டாயம் பீஜம் என்பது தேவை. அந்த பீஜத்துக்குள்ளே இவையெல்லாம் மறைந்து இருந்தது. அப்போ நாம் சொல்லலாம், மரத்திலிருந்து பங்கெடுக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் காரியம் என்றால் இந்த காரியத்திற்கு காரணம் பீஜம். அதே போல பிரகிருதி, உலகத்திலே நாம் போனோம் என்றால் உலகமானது காரியம் என்றால் விதவிதமான காரியங்கள் நடக்கின்றது என்றால் இது எல்லாம் இங்கிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நாம் ஆராய்ந்து கொண்டே போனால் கடைசியில் எங்க வருகிறோம்? 3 குணத்திற்கு வருகிறோம். 3 குணம் எங்கே இருந்தது? மாயா. அவ்வியக்தமாக தோன்றாத நிலையிலே அவை இருந்தது. தோன்றா நிலையிலே இருந்தால் அவை மாயை, குணங்களாக பரிணமித்தால் அப்பொழுது மாயையானது 3 குணங்களாக வருகிறது. அந்த 3 குணங்களானது விதவிதமான பரிணாமங்கள் அடைந்தால் ஸ்தூல பிரபஞ்சமாக விதவிதமான காரியங்களாக நமக்கு இவைகள் எல்லாம் யாரை சார்ந்து இருக்கிறது? இந்த மாயையாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும். மாயையின் குணங்களும் சேர்ந்து பிரபஞ்சத்தை படைக்கின்றது என்றால் பிரபஞ்சமாகட்டும், எல்லாம் யாரை சார்ந்திருக்கின்றது? பிரம்ம ஆசிரியா, பிரம்மத்தை சார்ந்துதான் இருக்கிறது. அதே போல பிரம்மத்தை சார்ந்து இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய நிழல் என்னை சார்ந்து இருப்பதை, ஆபரணம் தங்கத்தை சார்ந்திருப்பதை போல, அலைகள் கடலை சார்ந்திருப்பதை போல என்னை சார்ந்திருக்கின்ற பொருள் உண்மை கிடையாது. அதுதான் பிரதிபிம்பம். நான் உண்மையான மாறாத சொரூபம். ஆனா அந்த மாறாத உண்மையான சொரூபத்தை எது வேறுபடுத்தி காட்டுகிறது என்றால் உபாதி. உபாதினா என்னன்னு கேட்காதீர்கள், காலையிலே பார்த்தோம். உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் மாயா. உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் மித்யா. உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் பிரகிருதி. உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் அவித்யா. உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் திரிகுணாத்மிகா. உபாதிக்கு இன்னொரு பெயர் தான் ஈஸ்வர சக்தி.
தன்னிடத்தில் இருக்கின்ற ஒன்றை இல்லாத ஒன்றிடத்தில், உங்களுக்கு அழகா உதாரணம் முடிச்சா புரிஞ்சுக்கும். எப்படி இந்த குணதோஷங்கள் குணம் தோஷமே இல்லாத ஒரு பொருளிடத்திலே ஏற்றி வைக்க முடியும்? கைகேயி அப்பழுக்கற்ற ஒரு கதாபாத்திரம் ராமாயணம். கைகேயி மட்டும் இல்லை என்று சொன்னால் ஸ்ரீராமனுடைய அவதாரம் பூர்த்தி ஆயிருக்கு, பூர்ண அவதாரம் பூர்த்தி ஆயிருக்கு. அதனால கோஷலையை மானசீகமாக வழிபாடு பண்ணுகிறாரோ இல்லையோ பரமாத்மா, சுமித்ரையை வழிபாடு பண்ணுகிறாரோ இல்லையோ பரமாத்மா, தசரதனை வழிபாடு பண்றாரோ இல்லையோ பரமாத்மா, கைகேயை மனதால் பிரார்த்திக்கிறார், மனதார நமஸ்காரம். காரணம் என்ன? கைகேயி ஸ்ரீராமன் வனவாசம் போக வேண்டும், அதன் மூலமாக பல காரியங்கள் நடக்க வேண்டும், அவதார காரியம் பூர்த்தி அடைய என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கதாபாத்திரம் தான் கைகேயி. அப்பொழுக்கற்ற ஒரு கதாபாத்திரம். ஆனா அந்த அப்பொழுக்கற்ற இருக்கக்கூடிய கதாபாத்திரத்துல வேண்டுமென்றே ஒரு அழுக்கை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? அதான் இந்த இல்லாத குணதோஷத்தை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தோஷம் என்ன பண்ணுகிறது? மந்தரா குப்ஜா, ரொம்ப அழகான பெயர், சமஸ்கிருதத்துல ரொம்ப அழகு. மந்தரா குப்ஜா, குணங்களுக்குள்ள இது பெயர், குணங்களுக்கு உண்டான பெயர் இதெல்லாம். மனமானது மத்தை போன்று கடைந்து கொண்டே இருக்குமா? குணங்கள் பிரயோஜனம் வந்ததுன்னா கடைந்து கொண்டே தெரியல. அமைதி இல்லா தன்மையை கொண்டு வரும். குப்ஜா கோணல் புத்தி, குறுக்குத்தனமாக இருக்கக்கூடிய புத்தி, சமோகுணம். இது மந்தரா இடத்துல இருக்கிறது, குப்ஜா இடத்துல இருக்கிறது. இந்த குணத்தை கொண்டு போய் என்ன செய்கிறார்? குணதோஷமே இல்லாத கைகேயி இடத்திலே ஏற்றி காமித்து, இன்னும் உறங்கி கிடைக்கிறாயே கைகேயி, அவ்வளவுதான். குணதோஷமே இல்லாத ஒன்றிடத்திலே குணதோஷத்தை ஏற்படுத்தி கற்பிதம் செய்துவிட்டு அந்த குப்ஜா என்கின்ற கதாபாத்திரம் காணாமலே போய்விட்டது. அதன் பிறகு பாருங்க, ராமாயணத்துல அந்த இடத்தை தவிர அந்த குப்ஜா எங்கேயுமே வரல, மந்தரா எங்கேயுமே வரல. ஆனால் கடைசி வரைக்கும் நிந்திக்கப்பட்டவள் யாரு? குணதோஷமே இல்லாத கைகேயி. இங்க அப்படியே வருவோம். இந்த பிரம்மத்துக்கும் மாயக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமையை பார்த்தோம் என்றால், ஜீவத்தன்மை இடத்திலும் ஜீவனுடைய சொரூபமும் மலினம் இல்லாதது, சைத்தன்யமானது. ஆனால் அதஇடத்திலே இந்த மலினத்தை கொண்டு வருவது யாரு என்றால் அவித்யா உபாதி. ஈஸ்வரனுக்கு மாயா உபாதி. இந்த ரெண்டையும், மாயா அவித்யா ரெண்டும் வேறு வேறு அல்ல, ரெண்டு ஒண்ணுதான். எப்படி ரெண்டு ஒன்று? அங்கே மாயா ஈஸ்வர சக்தி என்று சொல்லுகிறோம், இங்கே அவித்யா அறியாமை என்பது ஜீவனுடைய சொரூபம். என்ன காரணத்தினாலே இதை அவித்யா என்று சொல்லுகிறீர்கள் என்றால், குணம் மலினப்பட்டு விட்டது, அதுதான். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சத்துவகுணத்திலிருந்து ஞானேந்திரியங்கள் வந்தது, 4 அந்தக்கரணம் வந்தது. ரஜோகுணத்திலிருந்து 5 கர்மேந்திரியங்கள் வந்தது, 5 பிராணன் வந்தது. அப்ப எவ்வளாச்சு? 19. சத்துவகுணத்திலிருந்து 5 பூதங்கள் வந்தது, அப்போ 24 ஆச்சு. இதெல்லாம் காரணபூதத்திலே, சூக்ஷ்ம பூதத்திலே. இந்த ரெண்டுலையும் பாத்தீங்கன்னா சத்துவகுணம் நிறைந்திருக்கிறது, ரஜோகுணம் நிறைந்திருக்கிறது.
எப்பொழுது அந்த குணங்கள் மனிதப்படுகிறதோ அஞ்சீகரணம் ஏற்பட்டு விடுகிறது, ஸ்தூல பிரபஞ்சம் வந்து விடுகிறது. அந்த ஸ்தூல பிரபஞ்சமும் மலினப்பட்டு என்ன ஆகிறது? ஸ்தூல தேகங்களாக உருப்பெறுகிறது. அப்போ அந்த அந்த சக்திக்கு என்ன சொல்லி ஆகணும்? அறியாமையானது மேலோங்கி இருக்கிறது. அப்ப அது என்ன? அதுவும் மாயாதான், அதுவும் 3 குணத்தால் ஆனதுதான். இங்கே 3 குணத்துக்கு அடிமையாக இந்த 3 குணத்தை செய்கின்ற அந்த சிதாபாசன் அபிமானித்துக் கொண்டு, அந்த 3 குணத்தை அபிமானித்துக் கொண்டு அதற்கு அடிமையாக இருக்கின்றான், அறியாமையோடு இருக்கின்றான். அங்கே மாயத்திலே விழுகின்ற ஈஸ்வர தத்துவம், பிரம்மனுடைய சைத்தன்யம் ஈஸ்வர சுரூபமாக இருந்து கொண்டு ஞானத்தோடு இருக்கிறது. அறியாமை இல்லாததாக ஞானஸ்வரூபமாக அது இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஞானம் எதற்காக இவ்வளவு விரிவாக நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்ன வேண்டும் உங்களுக்கு, இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறீர்கள் எங்களுக்கு அப்படின்னா, அறியாமையோடு கூடியிருக்கக்கூடிய ஜீவன் அறியாமையின் காரணத்தினாலே அகங்காரத்தோடு கூடியவனாய், அகங்காரத்தோடு கூடியவன் விருப்போடு கூடக்கூடியவனாய், விருப்போடு கூடக்கூடியவன் பந்தப்பட்டவனாய், பந்தப்பட்டவன் விருப்போடு கூடக்கூடிய கர்மத்திலே தள்ளப்பட்டவனாய், விருப்போடு கூடக்கூடிய கர்மத்திலே தள்ளப்பட்டு விருப்போடு கூடக்கூடிய புண்ணிய பாப பலனை அனுபவிக்கக்கூடியவனாய், புண்ணிய பாப பலனை அனுபவித்த காரணத்தினாலே மீண்டும் ஒரு ஜனனத்தை மரணத்தை எடுக்கக்கூடியவனாய் யார் இருக்கா? இங்க சிதாபாசனும் சூக்ஷ்ம சரீரமும் சேர்ந்து இந்த காரியத்தை செய்கிறது. இப்ப இந்த காரியத்தினால திரும்ப 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 நமக்கு என்ன வருகிறது? சம்சாரம் மனதுக்குள்ளே தாபங்கள் இருந்து கொண்டே இருக்கு, குறைவு என்கின்ற தன்மை இருந்து கொண்டே இருக்கு. குறைவு இல்லாத எனக்கு குறைவானது எல்லாம் கொடுக்கப்படுகிறது, இந்த அவித்யா உபாதியின் காரணத்தினாலே கொடுக்கும். இப்ப இந்த அவித்யா என்னை விட்டு நீங்கி ஆகணும் அப்படின்னா, அறியாமை என்னை விட்டு நீங்கி ஆகணும்னா அதற்கு என்னதான் சாதனம் இருக்கிறது? நேரடியான ஞானம்தான் சாதனம் என்று சொல்லிவிட்டால், அறியாமை நீங்குவதற்கு நேரடியான சாதனம் ஞானம்தான். ஆயினாலே ஞானத்துக்கு வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிடலாமான்னா, நம்முடைய கண்ணை எடுத்துக்கொள்வோம். பார்த்தோம் அல்லவா? அஜ்ஞான தீவிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் ஏன. கண்ணில் இருக்கக்கூடிய குறைபாட்டை உண்மீலிதம் என்றால் எடுத்து விடக்கூடியவன், நீக்கி விடக்கூடியவன். என்ன குறைபாடு இருக்கு? அஜ்ஞான துமிரம். அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அழுக்கானது, இருள் சூழ்ந்து இருக்கின்ற அந்த அழுக்கை ஞானாஞ்சன ஷலாக்கயா, ஞானம் என்று சொல்லக்கூடிய மையிட்டு அறுதி வாய்க்கிறான். அப்போ நேரடியாக கண்ணுக்கு நான் கண்ணாடி போடணும் அப்படின்னா, பார்த்த மாற்றத்திலே கண்ணாடி போட்டுவிடுகிறார்களா என்றால், படிப்படியாக நமக்கு கடைசியில கண்ணாடியை எழுதி கொடுக்கிறார்கள். இது உங்களுக்கு குறைபாடு இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் முதல்ல இருப்பதற்குண்டான ஒரு விதமான சொட்டு மருந்தை போடுகிறார். முதல் வேலை அதுதான். அது கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் எடுத்துவிட்டு கண்ணை சுத்தப்படுத்துகிறார். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமர்ந்திருங்கள். அமர்ந்திருக்கும். கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கை எல்லாம் எடுத்ததுனால நீங்க பாருங்க, சொட்டு மருந்தை நாம கண்ணுல போட்டதுக்கு பிறகு கண்ணு ரொம்ப பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும்.
ஏன்னா அந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது. உள்ள இருக்கக்கூடிய பார்வை பார்க்க விடாம தடுக்குது, பிரகாசத்தை பார்க்க விடாம தடுக்குது. இப்ப நம்ம இந்த சொத்து மருந்து போட்ட உடனே வெளிச்சத்தை பார்த்தால் கண் பூசிக்கிறார், சூரிய ஒளியை பார்த்தால் கண் பூசிக்கிறார். காரணம் என்ன? அழுக்கு நீக்கப்பட்டு விட்டது. படிப்படியாக சென்று கடைசியை நமக்கு கண்ணாடி இடுதல் என்பதை போல, பார்வை கொடுத்தல் என்பதை போல, அறியாமைதான் ஜீவனுக்கு உபாதி என்றால் இப்ப என்ன பண்ணி ஆகும்? இந்த அறியாமை நீக்குவதற்கு இந்த சிதாபாசம் தன்னுடைய சொரூபத்தை, பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் என்று உணர வேண்டுமானால், பிரம்மத்தினுடைய சொரூபமும் தன்னுடைய சொரூபம் வேறு வேறு அல்ல, இரண்டு ஒன்றுதான் என்று உணர வேண்டுமானால் இந்த ஜீவனத்தில் இருக்கக்கூடிய குறைபாட்டை முதல்ல அவன் நீக்கியாக வேண்டும், களைந்தாக வேண்டும். அந்த அந்த கலைகள் என்கின்ற காரியத்திற்கு முதல் தலையாக இருப்பது எது? தமோகுணம் மேலோங்கி இருக்கிறது. அந்த தமோகுணத்தை நீக்குவதற்கு நேரடியான உபாயம் ஞானம் அல்ல, நேரடியான உபாயம் கர்ம யோகம். அதான் இந்த சிதாபாசன் அகங்காரி அகங்கர்த்தா என்று சொல்கிறானே, இந்த சிதாபாசன் என்ன பண்ணியானா தமோகுணத்தை ஆட்டம் வைக்கக்கூடியவன் தன்னுடைய மனதை முதல்ல சுத்தப்படுத்துவதற்கு உண்டான வேலைதான் கர்மகாண்ட முதல் பகுதி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மகாண்ட தியாகமாக இருக்கலாம், தானமாக இருக்கலாம், தபஸாக இருக்கலாம், மௌனமாக இருக்கலாம், விரதங்களாக இருக்கலாம். எல்லாமே எதிர்க்கிறான்னா மன தூய்மைக்காகத்தானே தவிர இதெல்லாம் செய்வதனாலே புதிதாக நமக்கு எதுவும் கிடைத்து விடாத, எந்த மாற்றமும் ஏற்பட்டு விடாது. அப்ப முதல் படி அறியாமைதான் ஒரு சிதாபாசனுடைய. ஏன் இந்த சிதாபாசன் சொல்றேன்னா, அவன் தான் ஜீவன். நான் என்னிடத்துல இருக்கக்கூடிய இந்த உபாதி, மலினப்பட்டிருக்கக்கூடிய இந்த உபாதிகள், இல்லாத உபாதி என்ன செய்கிறது? உண்மையாக இருப்பதை போல ஒரு கற்பனையை செய்து கொண்டு எந்த தோஷமும் இல்லாத என்னிடத்திலே தோஷத்தை கட்டிடம் செய்து வைத்திருக்கிறது. அதை நீக்குவதற்கு எனக்கு என்ன உபாயம்? முதல் உபாயம், நேரடி உபாயம், கர்ம யோகமாக நான் கர்மத்தை செய்து அதன் மூலமாக என்னுடைய மனதை நான் சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், தமோ குணத்திலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொள்ளுதல். இதுதான் முதல் உபாயம். எத்தனை நாள் நான் செய்ய வேண்டும் கர்மயோகத்தை? கர்மயோகமாக எப்பொழுது நமக்கு கர்மயோகம் செய்ததனுடைய பலன் எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லை, எந்த வெறுப்பும் இல்லை, எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நான் வந்துவிட்டேனோ, மன அமைதி தானாக ஏற்பட்டு விட்டதோ, உலகத்திடத்திலே மனம் போகாமல் உலகத்திலிருந்து மனமானது விடுபட்டு உள்முகமாக திரும்ப ஆரம்பித்து விட்டதோ, அந்த சமயம் வரை அது வந்துவிட்டு இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும் சரி, எந்த நிமிடமாக இருந்தாலும் சரி, எந்த வருடமாக இருந்தாலும் சரி, எந்த தர்மத்திலே நான் இருந்தாலும் நான் தூக்கி எறிந்து விட்டு அடுத்த ஆசிரமத்துக்கு வந்து விடலாம். இதைத்தான் பட்டினத்தார் செய்தார். காதற்ற ஊசியம் வாராதுகான் கடை வழிக்கு, அவ்வளவுதான் கலந்துட்டார் வருவார். ஒரே ஒரு துண்டை கட்டி கொண்டு கிளம்பிவிட்டார். அவ்வளவு பெரிய மாதம் செல்வங்கள் கொட்டி கிடைக்கிறது, உற்றார் உறவினர் இருக்கிறார்கள், மனைவி இருக்கிறார், அம்மா இருக்கிறார், அவர் வாட்டில் போயிட்டார். மன தூய்மை ஏற்படுதல் என்பது முதல் படி. மன தூய்மை ஏற்படுவதற்கு பிறகு இந்த சிதாபாசன், இந்த அகங்காரி மன தூய்மை ஏற்பட்ட காரணத்தினாலே உள்முகமாக திரும்புகிறான். தூய்மையான மனதை கொண்டு அப்படியே விட்டுவிட்டால் அது மறுபடியும் மழைக்கு ஏறும்.
அப்ப என்ன பண்றது? அந்த மனதை ரஜோகுணத்திலிருந்து விடுபடுவதற்கு, ரஜோகுணம் என்று சொன்னால் நாம வெளி உலகத்தை வேண்டாம் என்று விட்டு விடுவோம். வெளி உலகம் கொடுத்த அனுபவத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு. காரணம், அது நமக்கு அதிக அனுபவத்தை கொடுத்து, அதாவது சித்தம் நிறைந்திருப்பது மனசிலே பதிவா என்ன பதிவுகள் எல்லாம் நிறைந்திருக்கு, அதை எடுத்து அசைப்போட்டு பாதுகாத்து வச்சுக்குவாங்க என்ன அலைகளை. அந்த எண்ணெய் அலைகள் எல்லாம் தேவையான நாம் எடுத்து அசைப்பட்டு பார்ப்போம். நன்மை தீமை எல்லாவற்றை அசை போட்டு பார்த்து அது நன்மையானதை எடுத்துக்கொண்டு மேலே வரலாம் யோசிக்கிறோம். அப்போ மனதிலே வெளி உலகம் வேண்டாம் என்கின்ற எண்ணம் வந்துவிடுகிறது. நான் வெளி உலகத்தை தூக்கி எறிய தயாராக இருக்கின்றேன். ஆனால் உள்ளே உள்முகமாக இருக்கின்ற மனம் அதுல என்ன இருக்கிறான்னா, உள்முகமான மனதுல ஏற்கனவே சேர்த்து வைத்த வாசனைகளும் உள்ளே இருக்கிறது, விருப்புவருக்கு உள்ளே இருக்கிறது. அதோட சேர்ந்து இந்த மனதுக்கு என்னன்னா அதிகமான எதிர்பார்ப்புகள், உணர்வுகள் அதிகமாக இருக்கிறது. உணர்ச்சி புலம்பாக இருக்கக்கூடிய மனம், அன்புக்காக இயங்குகின்ற மனம், பாசத்திற்காக இயங்குகின்ற மனம், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மனம், தன்னை எல்லோரும் அங்கீகரிக்க வேண்டும், தன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், நேசிக்க வேண்டும், தன்னை எல்லோரும் விரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய என்ன அலைகள் கொண்ட மனம். இதுதான் ஒரு சாதகனுக்கு பெரும் தடை. வெளி உலகத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த எனக்கு மீண்டும் உள்மனம் எங்கே ஓடுகிறது? வெளி உலகத்தில். அதனால்தான் நீங்க பாருங்க, பையன் வேண்டாம், மகள் வேண்டாம். காரணம், அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அவரவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. நம்மளத்தை அன்பு காட்ட தயாராகவும் இல்லை, நமக்காக நேரத்தை ஒதுக்க தயாராகவும் இல்லை, பேசுவதற்கு தயாராகவும் இல்லை. ஆயினாரை நான் அவர்கள் எல்லோரையும் மனதாகவே கவர்ந்துவிட்டேன். ஆனால் என்னுடைய மனசுல யாராவது இவர்கள் இல்லாத யாராவது அன்பு காட்ட மாட்டாங்க, அன்பு காட்ட மாட்டார்கள். அதனால்தான் நீங்க ரொம்ப பெருகி விட்டது பாத்தீங்கன்னா, காலேஜ்ல படித்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. எத்தனை வருஷம்? 40 வருஷத்துக்கு அப்புறம் காலேஜ்ல படிக்கிறவெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறார்கள், யூனிவர்சிட்டியில படிக்கிறவெல்லாம் ஒண்ணு செய்கிறார்கள், 40 வருஷம் வேலை பார்க்கிறவர்களும் ஒண்ணு செய்கிறார்கள், ஒண்ணு சேர்க்கிறார். இதெல்லாம் யாருமே அன்பு காட்ட பார்த்து நமக்குள்ளே ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்துக் கொண்டு அன்பு காட்டப்போ ஒவ்வொரு ஜீவனும் தன்னை அங்கீகரிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுவும் மனம் எங்கே இருக்கிறது? இன்னும் வெளி உலகத்தை சார்ந்துதான், வெளி உலகத்தினுடைய தொடர்பை சார்ந்துதான் இருக்கே தவிர இன்னும் மனம் முழுமையாக அமைதி அடையவில்லை, ஆனந்தம் அடையவில்லை. ஆனா அமைதியாக இருக்கின்ற ஆனந்தத்துக்கு சுகமா இருக்கக்கூடிய இறை தத்துவத்தை நினைப்பதற்கு முடியாமல் அங்கும் வரும்போதும் காயப்பட்ட மனதோடுதான் அங்கே வருகிறாரே தவிர தூய்மையான உள்ளம் படைத்த மனமாக அங்கே வருவதற்கு தயாராக இல்லை. பலம் பொருந்திய மனமாக, அமைதியான மனமாக, ஆனந்தம் கொண்ட மனமாக, நன்றி உணர்வோடைய மனமாக அங்கே வருவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? இங்கே இன்னும் இவன் என்னை நேசிக்கவில்லையே, அவன் என்னை வெறுத்து விட்டானே, அவன் என்னை உங்களை தள்ளிவிட்டானே. இப்பேற்பட்டவர்கள் வெளி உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வஸ்துக்களிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கலாம்,
ஆனால் தன்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தன்னை நேசிக்க வேண்டும், தனக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என்ன உடையதாக இருக்கிறோம். இவர்களும் உண்மையை உணர முடியாமல் ஈவன் வேதாந்தத்துக்குள்ளே வந்தாலும் உபனிஷத் எவ்வளவுதான் கேட்டாலும் படித்தாலும் இந்த நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவனை பற்றின பூர்ணமான சிந்தனை வராது. ஆகையினாலே சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது, அழகான ஒரு சாதனத்தை கொடுக்கிறது பாருங்கள். இப்பேற்பட்ட மனம் உனக்குள்ளே இருந்தது என்றால் இந்த மனதை வெளி உலகத்தை நோக்கி திருப்பாதே, உறவுகளிடத்திலே திருப்பாதே, மக்களிடத்திலே திருப்பாதே, விலங்குகளிடத்திலே திருப்பாதே. யாருக்கு திருப்பு? யார் ஒருவன் அன்பு சுரூபமாக இருக்கின்றான் அப்பேற்பட்ட இறைவனிடத்திலே உன்னுடைய மனதை கொண்டு போய் அதுக்கு பேர் தான் உபாசனா. இரண்டாவது அறியாமை இருள் நீங்குவதற்கு, அறியாமை தடை நீங்குவதற்கு இரண்டாவது சாதனம் மனதில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகள் எல்லாம் இறைவனிடத்திலே ஒன்று திரும்பியது என்றால் அப்ப என்ன ஆகுதான்னா, வெளி உலகம் என்னை தூக்கி போடுவதற்கு முன்பா, வெளி உலகம் என்னை தூக்கி போட்டு விட்டதே என்று வெறுப்படைவதற்கு முன்பா, வெளி உலகமானது மக்களானது என்னை எல்லோரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று மக்களிடத்திலே வெறுப்படைவதை விட, வேதனைப்படுவதை விட நானாக என்னை அதிலிருந்து விடுவித்துக் கொண்டு என்னுடைய மனதை இறைவன்பால் சதா நான் உபாசனையின் மூலமாக திருப்பிவிட்டால் அந்த மனம் உணர்ச்சியிலிருந்து உணர்வு பூர்வமான மனம், ரஜோகுணத்தினுடைய மனம், அந்த மனம் என்ன பண்ணுகிறது, உணர்பூர்வமான தன்மையிலிருந்து விடுபட்டு உயர்வு பூர்வமாக இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை தியானிப்பதற்கு உண்டான தகுதி படைத்த மனமாக மாறும். அப்பதான் நாம் எங்க வருகிறோம், ஞானத்திற்கு தகுதி படைத்தவர்களாக வருகிறோம். அப்போ இந்த ரெண்டும் நடந்தால் சமோகுணத்திலிருந்து என்னை தட்டி எழுப்புவதற்கு கர்மயோகமும், ரஜோகுணத்திலிருந்து என்னை தட்டி எழுப்புவதற்கு உபாசனையும் ஒழுங்காக நடந்தால் மூன்றாவது படிக்கு நான் வருவேன். இந்த மூன்றாவது படிதான் ஞான யோகம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்கின்ற படி. அந்த படிக்கு வரும்போது என்ன ஆகிறது, இந்த சிதாபாசன் தன்னை யார் என்று தெரிந்து கொள்கின்றான், தன்னை யார் என்று தெரிந்து கொள்ளும் போது அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமையானது நீக்கப்படுகிறது. முக்குணங்கள் நீக்கப்பட்டு ஏற்றி வைக்கப்பட்ட, தவறாக ஏற்றி வைக்கப்பட்ட முக்குணங்கள் நீக்கப்பட்டு இந்த சிதாபாசனம், தனித்திருக்கின்ற இந்த சிதாபாசனம் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தோட தன்னை இணைத்துக் கொண்டு நானும் அந்த பிரம்ம தத்துவமும் ஒன்றுதான் என்று தொடர்ந்து தியானம். நானும் அந்த பிரம்ம தத்துவம் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. இந்த படி நடந்தது அப்படின்னா அப்ப என்ன கிடைக்குமா, ஏவம் உபாதி பேதா ஜீவ ஈஸ்வர பேத திருஷ்டி யாவத் பரியந்தம் திஷ்டதி தாவத் பரியந்தம் ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா ந நிவர்த்ததே. எதிரடியா சொல்றான், இந்த மாதிரி உனக்கு ஜீவ ஈஸ்வர பேதம், வேற்றுமையானது பார்க்கப்பட்டால், திருஷ்டி என்றால் பார்வை, ஜீவனும் ஈஸ்வரனும் வேறு வேறு என்கின்ற பார்வையானது உனக்கு இருந்தால் யாவத் பரியந்தம் திஷ்டதி, எதுவரைக்கும் உனக்கு இருக்குமோ ஆவத் பரியந்தம் அதுவரை ஜன்ம மரணாதி ரூப சம்சாரா, ஜனனம் மரணம் அந்த ரூபமாக இருக்கின்ற அதை தொடர்ந்து வரக்கூடிய என்னென்னலாம் காரியங்கள் உண்டோ அதெல்லாம் ஆதின்னு போட்டார். அப்பேற்பட்ட சம்சாரமானது நிவர்த்ததே, உன்னை விட்டு நீங்க போவதே அல்ல.
இந்த ஜீவன் இந்த சிதாபாசன் என்ன செய்யணும்? தன்னை தன்னுடைய உண்மையான சொரூபத்தோட கொண்டு போய் இணைத்தல். உண்மையிலேயே இவன் தான் அவன், அதான் சொல்ல போறார். ஆனா நான் தான் அந்த பரமாத்மா தான் நான் தெரியாமல் மறைத்திருக்கூடியது உபாதி வேதான். இந்த உபாதி தான், உபாதியினுடைய வேற்றுமையினாலே இந்த வேதமாக எனக்கு இருக்கிறது. உபாதி வேதத்தை நான் களைவதற்கு என்ன செய்தாக வேண்டும்? முதல்ல தமோ குணத்திலிருந்து எழுந்திருக்கணும், அப்புறம் ரஜோ குணத்திலிருந்து எழுந்திருக்கணும், அப்புறம் சத்துவ குணத்திலிருந்து நான் ஞானத்தை பெற்று சிரவணம் செய்து மனனம் செய்து நிதித்தியாசனத்தின் மூலமாக இந்த சிதாபாசனை கொண்டு போய் சித்திடத்திலே அல்லது பிரம்மன் இடத்திலே கொண்டு போய் நான் ஐக்கியம் செய்ய வேண்டும். அதைத்தான் கடைசியில சொல்லி முடிக்கிறார். தஸ்மா, மேற்கூறிய காரணத்தினாலே ஜீவ ஈஸ்வரையோகோ பேத புத்தி, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேற்றுமை புத்தியானது ந ஸ்வீகார்யா, விட்டு விட வேண்டும். ஸ்வீகாரியம் என்றால் எடுத்துக்கொள்ளும். ந ஸ்வீகார்யா, எடுத்துக்கொள்ளாதே, விட்டுவிட வேண்டும். ஜீவனும் பிரம்மனும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே என்ற அந்த ஞானம் ஏற்பட்டு வேத திருஷ்டியை விட்டுவிட வேண்டும். இதோட ஜீவ பிரம்ம ஐக்கியமானது முடிகிறது. மாணவன் கவனமாக சிரவணம் செய்து சத்துவ குணத்துக்கு கொண்டு கவனமாக சிரவணம் செய்து தன்னுடைய சொரூபம் என்ன, ஈஸ்வருடைய சொரூபம் என்ன, ஈஸ்வரனையும் தன்னையும் எது பிரிக்கிறது, எப்படி அதை ஐக்கியப்படுத்துவது எல்லாம் கேட்டார்கள். ஜீவன் தனக்கு அந்த உண்மையான தத்துவம் விளங்குவதற்காக, இன்னும் அந்த ஞானத்தை உறுதிப்படுத்துவதற்காக தன்னுடைய சந்தேகத்தை குருவிடத்திலே வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் நடந்த பகுதி சிரவணம், இனிமேல் நடக்கப் போவது மரணம். அந்த மரணத்தை தான் இங்க கேள்வியாக அவன் கேட்கிறான். பாருங்க. நனோ சாகங்காரஸ்ய கிஞ்சிஜ்ஞஸ்ய ஜீவஸ்ய நிரஹங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய ஈஸ்வரஸ்ய தத்துவமசி இதி மகாவாக்யாத் கதம் அபேத புத்திஹி ஸ்யாத் உபயோஹோ விருத்த தர்மாக்ராந்தத்வாத் நானும் அப்படியானா, மாணவன் கேட்கிறான், நானும் அப்படியானா நீங்கள் சொன்னீர்கள் தஸ்மாத் காரணாத் ஜீவ ஈஸ்வரையோகோ வேத திருஷ்டியை ந ஸ்வீகார்யா, மேற்கூறிய காரணத்தினாலே ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையே வேறுபாடு பாவமானது உனக்கு விடப்பட வேண்டும், இருக்க வேண்டாம், ஒன்றுதான் என்று உணர்ந்து கொள். இதன் மூலமாக ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காமித்த அந்த ஞானமானது குருவானவருக்கு மாணவன் கேட்கிறான். ச அகங்காரஸ்ய, சஹா ஜீவனுக்கு, அந்த ஜீவனுக்கு அகங்காரமானது இருக்கிறது. இரண்டாவது கிஞ்சிஜ்ஞஸ்ய, ஞ என்றால் ஞானம், கிஞ்சிஜ்ஞ என்றால் கொஞ்சம் தான் ஞானம் இருக்கிறது, சிற்றறிவு தான் இருக்கிறது. அகங்காரத்துடன் உடையவன், சிற்றறிவு கொண்டவன் யார்? ஜீவஸ்ய, ஜீவனுக்கு இதெல்லாம் இருக்கு. கொஞ்சம் தான் அறிவிருக்கிறது, சிற்றறிவு தான் இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, அல்ப சக்தி தான், கொஞ்சம் தான் சக்தி இருக்கிறது. இவன் படைக்கப்பட்டவன்,
ஆளுமைக்கு உட்பட்டவன். ஆனால் நிரகங்காரஸ்ய ஈஸ்வரஸ்ய, ஈஸ்வரன் யாரான்னா நிரகங்காரம், அகங்காரம் இல்லாத ஈஸ்வரன். அவருக்கு என்ன லட்சணம் இருக்கு? சர்வஜ்ஞஸ்ய, சர்வஜ்ஞா, அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு படைத்தவன் ஈஸ்வரன். நானோ அல்பஜ்ஞன், கிஞ்சிக்கு. அப்படி இருக்க என்னை கொண்டு போய், அல்ப ஞானத்தை உடையவனை கொண்டு போய் சர்வ ஞானம் படைத்திருக்கக்கூடிய ஈஸ்வரனோட எப்படி நீங்கள் ஒப்பிட்டு தத்துவம் அசி, தத் அந்த ஈஸ்வரனும், துவம் நீ என்றால் நான் ஜீவனும், அசி இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்று எப்படி உங்களால் ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்தி சொல்ல முடிகிறது? கதம் அபேத புத்தி சியாத், எப்படி அபேத திருஷ்டியானது உங்களுக்கு வந்தது? அபேத புத்தி எப்படி வந்தது உங்களுக்கு? அதுவும் மகா வாக்கியத்தின் மூலமாக, உபனிஷத்தினுடைய மகா வாக்கியத்தின் மூலமாக எப்படி உங்களுக்கு இந்த ஐக்கிய பாவத்தை கொடுக்க முடிந்தது? வேதம் இல்லை என்கின்ற அறிவை எப்படி கொடுக்க முடிந்தது? என்ன காரணத்தினாலே அவ்வாறு சொல்கிறேன் என்றால், இந்த இரண்டுக்கும், ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பெரிய வேற்றுமையானது இருக்கு. விருத்த தர்மா, விருத்த தர்மா கிராந்தர்மா, ஒரு பெரிய விரோதமானது இருக்கிறது தர்மத்திலே. ஜீவனுடைய தர்மம் வேறு, ஈஸ்வரனுடைய தர்மம். இரண்டு பேருடைய தர்மத்திலும் வேற்றுமை என்பது மிகவும் அதிகமாக இருக்கின்றன. இரண்டையும் எப்படி ஒன்று என்று மகா வாக்கியத்தின் மூலமாக எப்படி நீங்கள் ஒன்று என்று சொல்ல முடியும்? வாக்கியம் என்றால் ஒரு சொல், மகா வாக்கியம் என்றால் பெரிய சொல்லா என்றால் மகத் பலம், பெரிய பலனை எது கொடுக்கிறது? எந்த ஒரு வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நமக்கு பெரிதான ஒரு பலன், உலகத்திலே நமக்கு காண கிடைக்காத ஒரு பலன் கிடைத்தால் அந்த வாக்கியம், அந்த வாக்கியத்தை கேட்ட மாதிரி பெரிய பலன் கிடைக்கும். அப்போ அது மகா வாக்கியம். மகத் பலத்வா மகா வாக்கியம் இது உச்சதே. பெரிய பலம், ஒரு சப்தத்தை கேட்ட, ஒரு வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே பெரிய சந்தோஷம், மகத் பலம். இது நாள் வரைக்கும் நாம் அடைய முடியாத, இனிமேலும் அடைய முடியாத, யாராலும் கொடுக்க முடியாத அந்த மாதிரியான ஒரு பலன் எனக்கு கிடைத்தால் அது மகத் பலம். அந்த பலனை யார் கொடுக்கிறா? மகா வாக்கியம் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட மகா வாக்கியமானது 4 வேதங்களிலிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்டு சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியம், ரிக்வேதத்திலிருந்து ஐத்திரேய உபனிஷத்திலிருந்து பிரஜானம் பிரம்மம், பிருகதாரண்யக உபனிஷத்திலிருந்து அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா, அதர்வண வேதத்திலிருந்து மாண்டூக்கிய உபனிஷத்திலிருந்து அயமாத்மா பிரம்மா என்ற 4 வேதங்களிலிருந்து, யஜுர்வேதம் பிருகதாரண்யகம், சாந்தோக்கிய உபனிஷதம் சாமவேதத்திலிருந்து வருகிறது, அதர்வ வேதத்திலிருந்து மாண்டூக்கிய உபனிஷத்து வருகிறது, பிரஜானம் பிரம்மா ரிக்வேதத்திலிருந்து வருகிறது. பிரஜானம் பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி கடைசியில அயமாத்மா பிரம்ம மாண்டூக்கிய உபனிஷத்து. இந்த 4 மகா வாக்கியங்கள் 4 உபனிஷத்திலிருந்து வருகிறது. இந்த மகா வாக்கியத்தை எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? கதம் கதம் அபேத புத்தி ஈசியா உபயோ விருத்த தர்மாக்ராந்தத்வா. குரு சொல்றார், அதுல ஒண்ணும் குழப்பமே இல்லப்பா. இதுச்சே பதில் கொடுக்கிறார். இது இவ்வாறு நீ கேட்டால், இவ்வாறு உன்னுடைய எண்ணம் இருந்தது என்றால் என்ன? அவ்வாறு இல்லை. காரணம் ஸ்தூல சூக்ஷ்ம
शरीर अभिमानी स्थूल सूक्ष्म शरीर अभिमानी त्वं पद वाच्यार्थः त्वं पद वाच्यार्थः उपाधि विनिर्मुक्तम् समाधि दशा संपन्नम शुद्धं चैतन्यम त्वं पद लक्ष्यार्थः இந்த உண்மையை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் இரண்டு விதமான வாக்கியங்கள் வருகிறது. ஒன்று வாட்சியார்த்தம், மற்றொன்று லட்சியார்த்தம். ஒரு வாக்கியத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஒரு வாக்கியம் நேரடியான பொருளை கொடுக்கலாம், அல்லது ஒரு வாக்கியம் மறைமுகமான பொருளையும் கொடுக்கலாம். அதன் அடிப்படையிலே இந்த தத்துவமசி என்று சொல்லக்கூடிய மகா வாக்கியத்தை லட்சியார்த்தமாக எப்படி புரிந்து கொள்வது, வாட்சியார்த்தமாக எப்படி புரிந்து கொள்வது, அடுத்த வாரம் பாருங்கள் சொல்றேன்னு சொல்றார். அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். நான் இங்கே நிறுத்திக் கொள்கின்றேன். உங்களுக்கு ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது நிறைவு பெறுகிறது, ஐக்கியப்படுத்தியாகிவிட்டது. இனி விசாரம் தான் வருகிறது. அதனால உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்கலாம், பதில் கொடுங்க. சுவாமிஜி ஹரி ஓம். என் பேர் ஆனந்த். என்னோட கேள்வி என்னன்னா, எல்லாமே மாயை, சிருஷ்டியில மாயை, ஈஸ்வரன், அப்புறம் ஜகத், இதெல்லாமே வெறும் ஒரு தோற்றம் தான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி நம்மளோட ஜீவன்லயும் இந்த உடல், மனசு, எல்லாமே இந்திரியங்கள் எல்லாமே வெறும் மாயை தான், ஒரு தோற்றம் தான் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா இந்த ஜகத்லயும் இந்த உலகத்திலையும் பண்ற கர்மா இருக்கு இல்லையா, அந்த கர்மா அதுவும் ஒரு இல்யூஷன் மாதிரி தானே. அப்படின்னா மனிதனா பிறந்தா இல்ல ஒரு மிருகமா பிறந்தா நான் என்ன கர்மா வேணா பண்ணலாமா? அதுக்கு ஒரு எல்லையே கிடையாதா? Anand has to wait. Next topic is okay. How to wait. Anyway, இதுக்கு நான் பதில் கொடுத்துறேன். இப்போ சிம்பிளா பதில் கொடுத்துறேன். என்னுடைய டீப் சப்ஜெக்ட் அடுத்த சப்ஜெக்ட். ஏன்னா இந்த கேள்வி கட்டாயம் வரல அப்படின்னா நம்ம சிந்திக்கலாம். ஞானம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உண்மை தத்துவம் ஒண்ணு இருக்கு. அந்த உண்மைதான் நான். அந்த உண்மையை நான் உணராத வர நான் ஜீவன் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. சாஸ்திரம் அதை நீ ஜீவன் அல்ல பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லிட்டா என்ன ஆகும்னா, இப்ப நாம செஞ்சுட்டு இருக்கிற காரியத்தையும் விட்டுருவோம், அல்லது அதான் பிரம்மன் ஆச்சு அப்படின்னு தப்பா நம்ம காரியம் பண்ண ஆரம்பிச்சோம். பிரம்மத்தினுடைய லட்சணம் என்னெல்லாம் இருக்கோ அந்த லட்சணத்துல நம்ம மேல ஏற்றி வச்சு அஜ்ஞானத்துல நான் பிரம்மன் அப்படிங்கிற அந்த தத்துவம் உணரப்பட வேண்டிய தத்துவமே தவிர அது வெளி உலகத்திலே காட்டப்பட வேண்டிய தத்துவம் அல்ல. முதல்ல பொருள், அது உணரப்பட வேண்டியவை. எனக்குள்ளே நான் வாழ வேண்டும். ஞானியாக நான் இருந்தாலும் கூட நான் உண்மையை உணர்வதற்குள்ளே அந்த உலகத்துல தான் வாழ்ந்தேன். ஞானிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாங்க.
உண்மையை உணர்ந்து இந்த உலகத்துல வாழும் நேரத்துல அவர்கள் இந்த உலகத்துக்கு விரோதமா எந்த காரியத்தையும் பண்ணல. அவர் நினைத்தா என்ன வேணா பண்ணலாம். ஆனா அவர்கள் அந்த மாதிரி தர்மத்துக்கு விரோதமாக எந்த காரியம், அதுதான் மெசேஜ். அப்போ உண்மையை உணர்ந்தவன் இந்த உலகத்துல இருப்பான். இருந்தானே என்றால் அவன் இந்த உலகத்தினுடைய சாஸ்திரம் சொல்லுகின்ற தர்மம் என்னவோ அன்றாட வாழ். ஆண் என்றால் ஆணாக பார்க்கிறான், பெண் என்றால் பெண்ணாக பார்க்கிறான், மிருகன் என்றால் மிருகங்களாக பார்க்கிறான். யார் யாருக்கு என்னென்ன முறையிலே உறவு சொல்லப்பட வேண்டும் அந்த உறவு முறையை அவன் எடுத்துக் கொள்கின்றான். அயோக்கியனா இருந்தான் என்றால் அவன் அதுக்கேற்ப நடத்துகின்றார். நல்லவனா என்றால் அதுக்கேற்ப நடத்துகிறார். யார் யாருக்கு எப்படி இருக்க வேண்டுமோ அந்த பாவம் இல்லாமல். ஆனால் தனக்குள்ளே அந்த ஞானம் அதுவும் அறியறதே இல்லை. மற்றவர்களிடத்திலும் அந்த உண்மை தத்துவத்தை பார்த்துக் கொண்டிருக்கார். ஆனால் குணத்தை அவரால் மாற்ற முடியாது. அப்ப அதற்கு ஏற்ப வளர்ந்துகிறாரே தவிர இந்த ஞானம் அவரை விட்டு போறதில்லை. அந்த ஞானத்தை உலகத்திலே அவர் வாழ்ந்தார். நான் ஞானத்தை உணராதவரை இந்த ஞான பாதையை நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றால், அப்போ நான் ஞானத்தை உணராத வரைக்கும், நான் அந்த பிரம்ம தத்துவ ஐக்கியத்தை உணராத வரைக்கும் நான் ஜீவன் தான். அப்ப நான் ஜீவனா இருந்து கொண்டு நான் இப்ப எந்த நிலையில இருக்கிறேனோ, நான் ஒருவேளை நான் கிரகஸ்த ஆசிரமத்துல இருந்தால் அதுக்கு உண்டான தர்மம், நான் வானப்பிரஸ்தன் இருந்தால் அதற்கு உண்டான தர்மம், நான் சன்னியாசி இருந்தால் அதற்கு உண்டான தர்மம். அதுல இருந்து கொண்டு நான் அந்த உண்மையை நோக்கி நான் போய்கொண்டே இருக்கேன். அதை அடைகின்ற வரைக்கும் தர்மத்தை விட்டு. இதைத்தான் கீதையில பகவான் சொல்ற அர்ஜுனன், எக்காலத்தை கொண்டு உங்களுடைய கடமையை விட முடியாது. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாத திஷ்டதி அகர்மது காரியதே ஹவச கர்ம சர்வ பிரதிஜை. ஒரு நிமிஷம் கூட நம்மளால வேலை செய்யாம இருக்க முடியாது. வேலை செய்யதான் ஆகும். அது ஞானியா இருந்தாலும் சரி, அஜ்ஞானியா. அப்போ ஞானம் என்பது உணரப்பட வேண்டியவை என்னுடைய சொரூபம். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி உணர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அவனுக்கே தெரியும் எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், எப்படி வாழ. எங்கேயுமே நான் உண்மையை உணர்ந்தேன் என்பதற்காக தவறான வழிக்கு போவதற்கோ அல்லது உண்மையான பாதை நடந்து போகிறேன் எல்லாமே மாயா என்று சொல்லிவிட்டேன் நான் என்ன வேணா பண்ணலாம். அப்போ அடுத்த கேள்வி வரும், நீ பாவம் பண்ணுகிறாய், பாவமும் மாயைதான், மாயக்குண்டான பலனும் பாவம் மாயை சொல்ல வேண்டியது. தூக்குதானே தான் அவனுக்கு பலன் இருக்கு, அதுவும் மாயம். Have you got the point? Anand? சுவாமிஜி கேக்குறதா? ஓகே, ஏதோ மைக்ல ஏதோ ப்ராப்ளம். தேங்க்யூ சுவாமிஜி, ஐ காட் இட். தேங்க்யூ. சுவாமிஜி, அனீஷ் பேசுறேன். அனீஷ் சொல்லுப்பா. சுவாமிஜி, என்னோட கேள்வி அதுல் பத்தினது. சோ எவ்வளவுதான் நான் எஃபர்ட் போடலாம் இல்லைங்களா? சோ நிறைய ரிஷிகள் படிக்கிறோம், நிறைய இது பாக்குறோம், ஒரு சப்தத்தை கேட்டா அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் அந்த ஒரு ஞான ஒளி அவங்க மேல படுது. அது முந்தின ஜென்மத்தை அவங்க பண்ணப்பா புண்ணிய வினை காரணமா இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம் சுவாமிஜி. சோ அந்த அதுல் அப்படின்றது அது நம்ம கையில எவ்வளவு இருந்தாலும் அது கிடையாது. அது அந்த ஜோதி, அதை பத்தின உங்களோட விஷயம் ஷேர் பண்ணீங்கன்னா. You have to wait. Next topic is next topic la varudhu. Okay Swamiji. Okay. நன்றி. வேற யாருக்கா क्वेश्चंस இருக்கா?
Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vashishyate. Om Shanti Shanti Shanti. Hari Om Shri Gurubhyo Namaha. Hari Om. Hari Om. Hari Om Swamiji.